குட் மார்னிங் ஃபாதர். குட் மார்னிங். யாரு? நான் தான் ஃபாதர், மேரி. மேரியா? அடடே, எப்பமா வந்த? இப்பதான். அப்பா நல்லா இருக்கிறியா? ஆமா, எங்க உன் அப்பனை காணோம்? அவரு வெக்கப்பட்டுக்கிட்டு வெளியே நிக்கிறார். ஏன் டேய் ஆண்டனி, வாங்கோ வாங்கோ துரையவர்களே. ஆண்டனி துரையவர்களே சாமி. என்ன வேஷம்? வேஷம் இல்ல சாமி, என் மக ஆசையோட வாங்கிட்டு வந்திருக்கா. எப்படி இருக்கு? ரொம்ப சின்னதா இருக்குடா. பரவாயில்ல சாமி, சட்டைக்கு தகுந்தாப்புல ஒரு பொட்டி நிறைய வாங்கிட்டு வந்திருக்கா. அப்படியா? ஆமா, இதுக்கெல்லாம் அது நீங்க மாசம் மாசம் அனுப்புற பணத்துல மிச்சம் பிடிச்சு வாங்கினேன். வெரி குட், வெரி குட். அது போகட்டும். இந்த ஃபாதருக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்த. இந்த ஃபாதருக்கு என்ன வாங்கிட்டு வந்த? என்ன வாங்கிட்டு வரணும் சொல்லுங்க ஃபாதர். நல்ல பேரு, பெரிய படிப்பு, அறிவாளிங்கிற பட்டம். இதெல்லாம் தான் படிக்கிற இடத்துல இருந்து வாங்கிக்கிட்டு வர வேண்டிய பொருள்கள். ஆமா மேரி, பரீட்சை நல்லா எழுதிருக்கியா? ஓ, யூனிவர்சிட்டி ஃபாதர். வெரி குட், வெரி குட். ஆமா, மேல என்ன செய்யறதா முடிவு செஞ்சிருக்க? படிக்க இல்ல உன் அப்பாவும் கல்யாணத்துக்கு ஏதாவது ஏற்பாடு செய்ய போறானா? கல்யாணமா? மூச்சு! அந்த எண்ணமே அவன் மனசுக்குள்ள ஊரை விட்டு ஊர் அனுப்பிச்சு இவ்வளவு தூரம் நீங்க அவளை படிக்க வச்சிருக்கீங்க. இந்த உலகமே அவளை பார்த்து மூக்கு மேல வரல வைக்கணும். அந்த அளவுக்கு அவ படிச்சுட்டு ஏண்டா கத்துற? இப்போ உன் ஆசையை யாரா கெடுத்தாங்க? ஆமா மேரி, உன்னுடைய படிப்புக்கும் எங்க 2 பேருடைய லட்சியத்துக்கும் தொடர்பு இருக்கம்மா. என்னுடைய கனவெல்லாம் தெரியுமா? என்னைக்காவது இந்த பூண்டி அமலோற்பவ மாதாவுடைய மகிமையினால ஒரு பெரிய பள்ளிக்கூடம், ஒரு ஆஸ்பத்திரி, ஒரு பெரிய அநாத விடுதி, இதெல்லாம் உருவாகணுங்கிறதாமா. சாமி, என்கிட்ட மட்டும் பணம், உங்க ஆசையெல்லாம் டான்னு நிறைவேற்றிடுவேன். நீங்க கவலைப்படாதீங்க சாமி. என்னால முடியாட்டி போனாலும் என் பொண்ணு இருக்கா. இவன் மூலியமா உங்க கனவெல்லாம். என்னம்மா மேரி? கண்டிப்பா முயற்சி செய்யறேன் ஃபாதர். குட், வெரி குட். மேரி, பிறந்த ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு வகையில இந்த மனித சமுதாயத்துக்கு பயன்பட்டே தீரணும். அதனாலதானோ என்னவோ இந்த பயலை எனக்கு கொடுத்தாரு. இவன் மூலமா ஒன்ன கொடுத்தாரு. உன் அப்ப இருக்கானே, இந்த முரட்டு பய ஒன்ன பத்தி போட்ட கட்டி இருக்கா. பாவம், வாழ்க்கையில எந்த விதமான சுகத்தையும் காணாதவன். இப்பெல்லாம் அவன் கால்ல ஒரு சின்ன கல்லு கூட ஐயோன்னு கத்த தெரியாது. உன் பேரத்தாமா சொல்லுவான். அவன் ஆசையெல்லாம் நிறைவேற்றியா? சரி, வந்த பாசத்துக்கு அடிமையாகாத என் கண்ணுல இருந்து கண்ணீர் வருதுன்னா அதுக்கு இந்த முரட்டு பயலோட வெகுளித்தனமான அன்புதான். மேரி, எழுந்திரு கண்ணு. காப்பி தண்ணி. பட்டணத்துல இருந்து படிச்சுட்டு வந்த பொண்ணுக்கு காப்பி தண்ணி தாண்டா குடுக்கணும்னு சாமியார் சொல்லியிருக்காரு. இது கஞ்சி தண்ணி உங்க அப்பனுக்கு. உனக்கு எது வேணுமோ அதை குடி. அப்பா, நான் உங்க மக. நானும் கஞ்சி குடிச்சு வளர்ந்தவதானே அப்பா. நிறைய சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. முருகா முருகா முருகா, எல்லாரும் சாவுக்கு பயந்து டாக்டரே காப்பாத்துக்க காப்பாத்துக்க என்கிட்ட ஓடி வர்றாங்க.
நான் என் வாழ்வுக்கு பயந்து நான் உன்கிட்ட ஓடி வர்றேன். இந்த பாரு, அந்த நோயாளிகளை எல்லாம் நீயே காப்பாத்தியது. ஏன்னா நீ பார்த்து தள்ளிட வேண்டிய கேசுகளை எல்லாம் என்கிட்ட அனுப்பி என்ன சோதிக்காதப்பா. என்ன ஆமா, நீங்களும் தான் இத்தனை வருஷமா அந்த முருகனை கும்பிட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. என்ன பிரயோஜனம்? உண்டியலும் காலி, பயிரும் காலி. பைத்தியக்காரி, பக்தர்களை சோதிக்கிறதுக்கு பகவான் பல அவதாரங்கள் எடுப்பாண்டி. முருகனே நோயாளியா வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்ற நான். சாமி, யாரோ போலீஸ் இன்ஸ்பெக்டரா உங்களை பார்க்கணும் வந்திருக்காங்க. போலீஸ் இன்ஸ்பெக்டரா? இன்னைக்கு என்னடா வம்பு பண்ண? இன்ஸ்பெக்டர் தேடிக்கிட்டு வந்திருக்காரு. இன்னைக்கு யார் கூட சண்டை பிடிச்ச? என்ன கேக்குறீங்களா? நல்லா இருக்க. சத்தியமா இன்னைக்கு யாரு கூட நான் சண்டை போடல. சரி சரி, வர சொல். ஆண்டனி, ஒரு சேர் கொண்டாந்து போடுறா. நான் தான் ஃபாதர் அடைக்கணும். உட்காருங்க இன்ஸ்பெக்டர். என்ன விஷயமா வந்தீங்க? என்ன ஃபாதர், என்ன மறந்துட்டீங்களா? என்ன உங்களுக்கு அடையாளம் தெரியல? வயசு ஆயிடுச்சு இல்ல, சட்டுன்னு நினப்புக்கு வந்த. மறுபடியும் கேளுங்க. என்ன உங்களுக்கு அடையாளம் தெரியல? You must be my son Lawrence. எப்படி வளர்ந்துட்ட? அடையாளமே கண்டுபிடிக்க முடியலையே. பார்த்து பல வருஷங்கள் ஆச்சு ஃபாதர். ஃபாதர், என்ன இன்ஸ்பெக்டரா ப்ரமோட் பண்ணி இந்த ஊருக்கே மாத்திருக்காங்க. இன்னைக்கு தான் டியூட்டி சார்ஜ் எடுத்தேன். உடனே உங்களை பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன். வெரி குட். லாரன்ஸ், உனக்கு எத்தனை பிள்ளைங்க? ஒரே பையன் ஃபாதர். அந்த நாள்ல அனாதையா இருந்த எனக்கு அடைக்கலம் கொடுத்து ஆளாக்கின இந்த ஃபாதர் அடைக்கலம் ஞாபகமா அவனுக்கு அடைக்கலம் தான் பேர் வச்சிருக்கேன். ஜார்ஜ்னு கூப்பிடுறேன். 5 வயசாகுது. சாமி, நான் தோட்டத்துக்கு போயிட்டு வரேன். டேய் இருடா. லாரன்ஸ், இவனை தெரியுதா உனக்கு? டேய் மொரட்டு பயலே, இந்த பழத்தை உரிடா. லாரன்ஸ், இன்னும் கூடவா தெரியல? ஆண்டனிப்பா, உன் பழைய சிநேகித ஆண்டனி. ஏய் ஆண்டனி, இது யார் தெரியுதா? சின்ன பிள்ளைல படிடா படிடான்னு அடிப்பிய அந்த லாரன்ஸ். ஏய் ஆண்டனி. லாரன்ஸே, ஏய் நாட்டுப்புறம், கைய குடுடா, கைய குடு. ஆமா, உன் கண்ணுக்கு என்னடாச்சு? ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல. லாரன்ஸ், ஒரு சமயம் நான் ஒரு பெரிய தீ விபத்துல மாட்டிக்கிட்டேன். இந்த மொரட்டு பைய தான் உயிரை கூட மதிக்காம என் உயிரை காப்பாத்திட்டான். பாவம், தான் கண்ணை காப்பாத்திக்க முடியல. வெரி சாரிடா. லாரன்ஸ், இப்ப இணைஞ்ச உங்க கைங்க என்னைக்குமே பிரியக்கூடாது. அந்தஸ்து, கௌரவம் எதுவுமே குறுக்க நின்னு உங்களை பிரிக்க கூடாதுன்னு நான் ஆசைப்படுறேன். ஃபாதர், உங்க ஆசைப்படியே நாங்க என்னைக்கு இருப்போம்னு நான் உறுதி சொல்றேன் ஃபாதர். நான் தோட்டத்துக்கு போயிட்டு வரேன் சாமி. வரேங்க. என்னடா வர்றங்கன்னு புது மரியாதை எல்லாம் இப்பதானே ஃபாதர் சொன்னாரு. சும்மா டா போட்டு கூப்பிடுறா. வரேன்டா. நான் வரேன் ஃபாதர். அப்புறம் நல்லது. வரேன். லாரன்ஸ், உனக்கு குழந்தை இருக்கா? 5 வயசுல ஒரு பையன் இருக்கான்டா. எனக்கு பெரிய பொண்ணு இருக்கு. ரொம்ப படிச்சிருக்கு. பெரிய ஆளாக போகுது. நீ வீட்டுக்கு வா, ஏன் காமிக்கிறேன். இன்னொரு நாளைக்கு சாவகாசமா வர்றேன்டா. பாப்பா பாப்பா பாப்பாவா, வாடா வாடா வாடா. போடா போடா. My God. My God. யார் சார் இந்த ஊர்ல அவ்வளவு பெரிய ரவுடி? வாரத்துல 6 நாள் கேஸ் புக் பண்ணி ஜாமீன்ல விட்டுருக்கீங்க. ஆந்தனி. எந்த ஆந்தனி? மாதா கோயில்ல மணி அடிக்கிறான்னு அந்த ஆந்தனி சார். மகா மரட. எங்கெங்க அடிதடி சண்டை நடக்குதோ அங்கெல்லாம் அவன் இருப்பான். நாங்க உடனே கேஸ் புக் பண்ணி லாக்கப்ல வைப்போம். அடுத்த நிமிஷமே அடைக்கல சாமியார் வந்து ஜாமீன் கொடுத்து கூட்டி போயிடுவார். ஆண்டனி அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருவானா? ஐ see.
நமஸ்காரம் அதிகாரி அவர்களே. வணக்கம் இன்ஸ்பெக்டர். நீங்க சொற்பொழி. புதிதாக பதவியேற்று எங்கள் ஊருக்கு வந்திருக்கும் போலீஸ் அதிகாரி அவர்களே, உங்களின் சேவை எங்கள் ஊர் குற்றவாளிகளுக்கு தேவை தேவை என கூறி வாழ்த்தி வருந்துகிறோம், வரவேற்கிறோம், மன்னிக்கிறோம். இப்பதான் ஒரு அனுதாப கூட்டம் போயிட்டு அப்படியே வரோம். ஆமா, நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. அவர்தான் நல்ல சிவம். இந்த ஊர்ல எத்தனை சொசைட்டிஸ் இருக்குதோ அத்தனைக்கும் அவர்தான் வாட்ச்மேன், சேர்மன். அவர் வெங்கிட்டு பொதுஜன தொண்டர், மக்களுக்கு சேவை செய்யறதே அவருடைய லட்சியம். லட்சியமே எங்களுடைய பொழுதுபோக்கு. இந்த ஊருக்கு புதுசா யாரு வந்தாலும் நாங்க தான் முதல்ல மாலை போட்டு மரியாதை பண்றது. அது மட்டும் இல்லங்க, இந்த ஊர்ல நடக்கிற நல்லது கெட்டது எல்லாம் எங்களாலதான். அவ்வளவு ஏங்க, நீங்க இந்த ஊருக்கு வர்றதுக்கே காரணம் நாங்க தான். வர்ற வழியில பாத்திருப்பீங்களே, பழைய இன்ஸ்பெக்டர் அவர் இந்த ஊரை விட்டு போறதுக்கே காரணம் நாங்க தான். நீங்க தானே? ஆமா சார். அந்த இன்ஸ்பெக்டருக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஆக்ஷனே எடுக்க தெரியல சார். பின்ன பாருங்களேன், என் மகன் 5வது படிக்கிறான். என்னய்யா ரொம்ப நாளா இதே சொல்லிக்கிட்டு இருக்கிற? 5 வருஷமா தானையா. அது சரி. பையன் என்னமோ கணக்குல வீக்குதான், ஆனா பாடியில வீக்கு இல்லைங்க. அந்த ஹெட் மாஸ்டர் மிரட்டி என் மகனுக்கு ஒரு பாஸ் மார்க் போட சொல்லுங்க. இந்த நியாயமான கோரிக்கை அந்தாலும் செய்ய மாட்டேன்ட்டான் சார். உடனே விட்டனா பறந்தது மொட்டை பெட்டிஷன், இன்ஸ்பெக்டர் டிரான்ஸ்ஃபர். ஊரை விட்டு தூக்கிட்டோம். நாங்க அந்த ஹெட் மாஸ்டரே உடலையே சார். அந்த ஹெட் மாஸ்டர் இன்ஸ்பெக்டர் பையனுக்கு பாஸ் மார்க் போடுறதுக்கு இன்ஸ்பெக்டர்ட்ட இருந்தே சம்திங் வாங்கினார் அப்படின்னு ஒரு மொட்டை பிட்டிஷன் பறந்தது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாம் வந்தாங்க, விசாரணை நடந்தது, முக்கியமான சாட்சிகள். 2 பேர். முடிவுல அந்த ஹெட் மாஸ்டர் என்ன ஆனார் தெரியுமா? டிரான்ஸ்பர்ட். Dismissed. வேலையை விட்டு தூக்கிட்டோம். சார், இந்த மொட்டை பெட்டிஷனுக்கு இருக்கக்கூடிய மதிப்பு கையெழுத்து போட்ட பிட்டிஷன் கூட கிடையாது சார். அதனாலதான் நம்ம ஊர் தாசில்தார் மேலேயே அவரு மேலேயே ஒரு மொட்டை பிட்டிஷன் கொண்டு வந்திருக்கிறோம். இந்தாங்க. மரியாதை மரியாதை. உடனடியா ஆக்ஷன் எடுக்கணும். நீங்க உடனடியா ஆக்ஷன் எடுத்துட்டா எங்களுக்கு இன்னொரு பெட்டிஷன் எழுதுற வேலை குறையும். என்ன கிழிச்சுட்டாரு? படிச்சுட்டார் கிழிச்சுட்டார். சார், பெட்டிஷன் கவனிக்கிறேன், உங்களை கவனிக்கிறேன்னு. மிஸ்டர், நான் இன்ஸ்பெக்டர் லாரன்ஸ். ரொம்ப கண்டிப்பான பேர் வழி. இனிமே இந்த மாதிரி எல்லாம் நடந்து கூடாது. போங்க சார். போங்க. யாரது? நீங்களா இங்கேயே வந்தீங்க? வருங்கால மாமனார் வீடு வசதியா இருக்கான்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஏன் வரக்கூடாது? ஐயோ, வெளிய யாராவது பாத்துட்டு போறாங்க, உள்ள வாங்க. இப்படி பயந்து சாகுற? உங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாது பாஸ்கர். எங்க அப்பாவை பத்தி உங்களுக்கு தெரியாது. தெரியுமே, இந்த ஊர்ல அடி உத கேஸ்னா உங்க அப்பா பேர் போனவர்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். தெரியுமில்ல, பின்ன ஏன் வந்தீங்க? கட்டிக்கிறது எப்படின்னு உங்ககிட்ட கத்துக்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். என்ன உள்ளது இங்க? இதுல இருக்கிறது புடவையும் ஜாக்கெட்டும் தான். நீ பேண்ட்டும் ஸ்லாக்கும் போட்டா எப்படி இருப்பேன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். பெட்டியை மாத்தி எடுத்துட்டு வந்துட்டு பேச்சு வரியா? சீக்கிரமா புறப்படுங்க, எங்க அப்பா வந்து ஆபத்து. வரட்டுமே. என்னைக்காவது ஒரு நாளைக்கு நானும் உங்க அப்பாவும் சந்திக்கத்தான் போறோம். அது இன்னைக்கே இருக்கட்டுமே. இத பாருங்க, இந்த விளையாட்டுல வேண்டாம். மேரி, உங்க அப்பா லேட்டா வருவாருன்னு தெரியாமலா நான் இவ்வளவு துணிச்சலோட உங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கேன். நம்ம கிட்ட இந்த ஏமாத்துற வேலையெல்லாம் வச்சுக்காத, ஒழுங்கா நிறுத்த கொடு. கோச்சுக்காத, போட்டுறேன். சீக்கிரம். என்ன இது? நீ பார்த்தா இந்த அக்கிரமத்தை? என்ன சமாச்சாரம்? என் மகன் செல்லாவே இந்த பல்லுப்பட்டக்கார மகன் ஏமாத்திட்டான். ஏண்டான்னு கேட்க போறவனை எட்டி உதைச்சு வெளியே தள்ளிட்டான். பா, யாரவன்? அதோ அவன் மகன் தான். சொல்லப்பட்டிருக்கார வாத்தியார் சொல்றதுலாம் உண்மையா? நீ யாரா கேட்கறதுக்கு? அவருக்காக நான் கேட்கிறேன். நீங்க செய்யறது பாவம். பேசாம வாத்தியார் மகளை உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க.
பேசாம போறியா இல்ல உதவாங்கிட்டு போறியா? நீங்க அப்படிதான் சொல்லக்கூடாது. போடன்னா உன்னை பத்தி கேள்விப்பட்டேன். போலீஸ் ரெக்கார்ட்ல படிச்சா இப்பதான் நேர்ல பாக்குறேன். நான் ஒண்ணும் செய்யல. இவன் தான் இன்ஸ்பெக்டர் சார். நான் இந்த ஊர் ஸ்கூல் டீச்சர். ஆண்டனி மேல எந்த தவறும் இல்ல. என் மகளை இவங்க மோசம் செஞ்சுட்டானுங்க. கேட்க வந்து அடிக்கிறானுங்க. என்னடா பெரிய ரவுடி நினைப்போ முட்டி முட்டியா கட்டிடுவாமா. ஏய், 2 பேரும் ஸ்டேஷன் தள்ளிட்டு போங்க. நீங்க ஸ்டேஷன்ல வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுங்க. என்ன இங்க வேடிக்கை? போங்க போங்க. ஆண்டனி கூட வா. ஏன்டா இப்படி ஆயிட்ட? எப்படி போலீஸ் ரெக்கார்ட்ல உன் பேரு பதிவார மாதிரி? என்ன எப்ப இருந்து உனக்கு தெரியும்? 8 வயசுல இருந்து. எங்க அப்பரை பத்தி உனக்கு தெரியாதே? தெரியாது. அவன் ஒரு பயங்கர முரடன். வேலை வெட்டிக்கு போக மாட்டான். அடிக்கடி ஜெயிலுக்கு போயிட்டு வருவான். ஒரு நாள் எனக்கு பசி தாங்காம நான் மாங்காய் தோப்புல மாங்காய் திருடி தின்னுட்டேன். அந்த தோட்டக்காரன் என்ன அடி அடின்னு அடிச்சு போட்டான். ரத்தம் சொட்ட சொட்ட அம்மான்னு சத்தம் போட்டுக்கிட்டு நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்தேன். கண்ணை திறந்து பார்த்தா மிருகம் மாதிரி எங்க அப்பன் கையில அருவாளோட நின்றுட்டு இருக்கான். டேய், நீ அடிச்சது ஏன் அப்பன்டான்னு சொல்லி அந்த தோட்டக்காரனை ஒரே வெட்டு. தோட்டக்காரன் செத்து போயிட்டான். கோர்ட்ல எங்க அப்பனுக்கு மரண தண்டனை கிடைச்சது. சாட்சி யார் தெரியுமா லாரன்ஸ்? நான் தான். கொஞ்ச நாள்ல எங்க அம்மா அதே ஞாபகத்துல பைத்தியம் முடிச்சு செத்து போயிட்டாங்க. ரோட்ல யாரு என்ன பார்த்தாலும் கொலகாரம் பெத்த பிள்ளை, கொலகாரம் பெத்த பிள்ளைன்னு கேவலமா பேசுவாங்க. ஆனா அதையா சுத்திக்கிட்டு கடந்த என்ன அடைக்கலம் பாதிரியா தான் எடுத்து வளர்த்து ஆளாக்குறார். அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு லாரன்ஸ். நான் தப்பு தண்டாவுக்கே போக மாட்டேன்டா. இப்ப என்னுடைய ஒரே லட்சியம் எங்க அப்பனால துணிஞ்ச என் தலை நான் பெத்த மகளால நிமிரணும். அவளை நல்லபடியா படிக்க வச்சு ஒரு பெரிய ஆளாக்கணும். அதுதான்டா என் கனவு லாரன்ஸ். மகன் சொல்லிக்கிட்டே இருக்கியே தவிர அவளை எனக்கு அறிமுகப்படுத்த மாட்டேங்கிறேடா. அதான் நீ வீட்டுக்கு வரிய அறிமுகப்படுத்துறேன். அடாடாடாடா என்ன படிப்பு படிக்கிறா தெரியுமா? நீ வேணா பாரு, ஒரு நாள் அவ கலெக்டர் ஆகி இந்த ஊருக்கே வர போறா. அவளுக்கு முன்னால நீ நின்னு சலா போட போற. அதான்டா எனக்கு பெருமை. Let us see. That's right.